வீணையடி நீ எனக்கு எபிசோட் 1. பாடலை ரேடியோவில் கேட்டுக்கொண்டு போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு முணுமுணுத்து கொண்டு இருந்தான் கதிர். ஆமாங்க, நம்ம ஹீரோ தான் விக்னேஷ். டைம் 11 ஆகுது, இப்போதான் உனக்கு புத்தம்போது காலை பொன்னிற வேலையா? ஏஞ்சிட்றா, வெளியே வெயில் பல்ல காட்டுது என்று கத்திக்கொண்டே ரூமில் அலைந்து கொண்டிருந்தான். ஏண்டா கத்துற? இந்த பறந்து விரிந்த உலகம் நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா என்றான் பால்கனியில் நின்றபடி மனோ. என்னங்க சார் சொல்லுது? இந்த 10வது மாடியிலேருந்து உன்னை தள்ளிவிட சொல்லுதா என்றான் விக்னேஷ். மனோ, லைஃப்பை என்ஜாய் பண்ணுதுன்னு சொல்லு மச்சி. லைஃப் என்ஜாய் பண்ணுறதுக்குன்னு சொல்லுது மச்சி. அடப்போடா, சிகரெட் வாங்க கூட வழி இல்லை எனக்கு, இதில் என்னத்தை என்ஜாய் பண்ணுறது என்றான் விக்னேஷ். அதான் உனக்கு நாங்கள் இருக்கோம்ல, அப்புறம் என்ன என்றான் மனோ. நீங்கள் நல்ல வேலையில் இருக்கீங்க, ஆனால் நான் தான் என்றான் விக்னேஷ். ஆமாம், உனக்கு இன்னைக்கு இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னியே, என்னாச்சு என்றான் மனோ. போகணும்டா, மதியம் வர சொல்லியிருக்காங்க என்றான் விக்னேஷ். அப்போ போய் ரெடியாகு என்றான் மனோ. விக்னேஷ், இதுவும் எப்படி வழக்கம் போல ஊற்றிக்க போகுது, அப்புறம் எதுக்குடா? கதிர் சோம்பலை முறித்து கொண்டு படுக்கையிலிருந்து எழுந்தான். ஏய் எருமை, இன்னைக்கு வேலைக்கு போலியா நீ என்றான் மனோ. செகண்ட் ஷிஃப்டா என்றான் கதிர். விக்னேஷ், இருந்தா இவனை மாதிரி இருக்கும் பாரு, எதை பற்றியும் கவலை இல்லை. உனக்கு என்னடா கவலை? நல்லா படித்து முடிச்சாச்சு, வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும், தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். போதும் போதும், லிஸ்ட்டு பெருசாக போகுது என்றான் கதிர். உனக்கு என்னப்பா, உன் சம்பளத்தை நம்பி உங்கள் வீட்டில் இல்லை, ஸோ நீ ஜாலியாக இருக்க, எந்த கவலையும் இல்லாமல். கதிர் எழுந்து பால்கனிக்கு வந்தான். டேய் மச்சான், எல்லாத்துக்கும் நம்ம மனசு தாண்டா காரணம். இங்கேருந்து கீழே பார்த்தா அந்த கார் எவ்வளோ சின்னதாக தெரியுது, ஆனால் கிட்ட போனால் பெருசாக தெரியும். அதே மாதிரி தான் நம்ம ப்ராப்ளமும், தூரமாக வச்சே பார்க்கணும், அப்போ தான் அது சின்னதாக தெரியும். எப்படி மச்சான், நீ பொண்ணுங்க கிட்டேருந்து தள்ளியே இருக்கி அப்படியா என்றான் மனம். விக்னேஷ் குடித்து கொண்டிருந்த காஃபி அப்படியே துப்பிவிட்டு சிரித்தான். கதிர், கொழுப்புடா உங்களுக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஓ அப்போ இல்லையா மச்சான், இவன் என்ன பண்ணான் தெரியுமா நேற்று என்று மனோவிடம் விக்னேஷ் சொல்ல ஆரம்பிக்க, வேண்டாண்டா சும்மாரு என்று அவனின் வாயை மூடினான் கதிர். அப்போ ஏதோ இருக்கு, சொல்லு மச்சி என்று கதிரை பிடித்து இழுத்தான் மனோ. நேத்தி ஒரு கஸ்டமர் ஃபோன் கால்டா, அதில் ஒரு பொண்ணு, சார் உங்களுக்கு லோன் ஆஃபர் இருக்கு, அந்த ஸ்கீம் பற்றி சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிச்சு என்றான் விக்னேஷ். மனோ, ஓகே விக்னேஷ், இவன் இப்போ எனக்கு ஐடியா இல்லை, தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னான். ஓகே, என்ன அவன் கதையா சொல்லிக்கிட்டு இருக்கான், நீ கொட்டி கேட்டுட்டு இருக்க என்றான் கதிர். நீ சும்மா இருடா, நீ சொல்டா என்று விக்னேஷை பார்த்தான் மனோ. அதுக்கு அந்த பொண்ணு, ஓகே சார், ஃப்யூச்சரில் உங்களுக்கு தேவைப்பட்டா கண்டிப்பாக சொல்லுங்கள், என் நம்பர் உங்களுக்கு தரேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் லோன் வேணுன்னா ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிச்சு என்றான் விக்னேஷ். வழக்கமாக சொல்கிறது தானே என்றான் மனோ. அந்த பொண்ணு வழக்கமாக சொல்கிற மாதிரி தான் சொல்லிச்சு, ஆனால் நம்ம சார் சொன்னதற்கே என்றான் விக்னேஷ். பின்ன என்னடா, என்ன தைரியம் இருக்கும், யார் என்னன்னு தெரியாதவங்களுக்கு நம்பர் தருவாங்களா, அதை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட ஷேர் பண்ணணுமா, அப்புறம் ஏதாவது பிரச்சனைனா இந்த பசங்க தான் மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம மேலேயே கதையை திருப்பிடுவாங்க, இடியட்ஸ். இதே மாதிரி கண்ணா பின்னான்னு திட்டினான், அந்த பொண்ணுக்கு ஏண்டா ஃபோன் பண்ணோன்னு ஆகியிருக்கும் என்றான் விக்னேஷ். ஏண்டா இப்படி இருக்க, இதுவே நானாக இருந்தால் இந்நேரம் எஃபியில் ஃப்ரெண்டாகி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வாட்ஸ்அப்பில் கடலை போட்டிருப்பேன் என்றான் மனோ. பல்லு உடஞ்சா தெரியும் என்றான் கதிர். இந்த வயசில் கடலை போடாமல் வேற எப்படா என்றான் விக்னேஷ். இவனும் யாரையும் சைட் அடிக்க மாட்டான், நம்மளையும் அடிக்க விட மாட்டான், டார்ச்சர் பண்ணுறான்டா என்றான் மனோ. இருடா, ஃபோன் போட்டு மாமா கிட்டேயே சொல்கிறேன் என்றான் கதிர். அவர் ஒருத்தர், இவன் தான் வயசில் பெரியவனா, இவனுக்கு கல்யாணம் அப்புறம் தான் எனக்கு பண்ணுவாராம், 3 மாதம்தான் வித்தியாசம் எனக்கும் இவனுக்கும் என்றான் மனோ. விக்னேஷ், விடுடா, புலம்பாத, பின்ன என்ன, இவனை பாரு, இப்படி பண்ணால் எவ்வளவு இவனை கட்டிப்பாளா என்றான் மனோ. விடு மச்சான், கடைசி வரைக்கும் நம்ம இப்படியே சந்தோஷமாக இருப்போம் என்றான் கதிர். இருவரும் கோரஸாக மண்ணாங்கட்டி என்றனர். உங்களுக்கு வேற வேலையே இல்லையா, எப்போ பாரு பொண்ணுங்களை பற்றியே பேசிட்டு இருக்கீங்க என்றான் கதிர். இந்த வயசில் வேற என்னத்தை பேச சொல்கிற என்றான் மனோ.
நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், நீ ரெடியாரு, உன்னை ட்ராப் பண்ணிட்டு நான் அப்படியே வேலை கிளம்புறேன் என்று குளிக்க சென்றான். விக்னேஷ், அவனை பற்றி தான் தெரியும்ல, ஏன்டா வீணா அவனை கடுப்பேத்துற, போடாடே போடா என்று சென்றான் மனு. விக்னேஷ் இன்டர்வியூக்கு ரெடியாகி கொண்டிருந்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்க ரெடியாகிறதுக்குள்ள இவங்களை பற்றின ஒரு குயிக் இன்ட்ரோ. கதிர் நம்ம ஹீரோ. கதிர் மனு இருவரும் ரிலேஷன்ஸ். கதிரோட மாமா பையன்தான் மனு. 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். விக்னேஷ் இவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் காலேஜ் எல்லாமே 3 பேரும் ஒன்றா தான் படித்தாங்க. கதிர் மனு சண்டையை சமாதானம் பண்ணுறதே விக்னேஷ்க்கு ஃபுல் டைம் ஜாப். இவங்க சொந்த ஊர் திருச்சி. கதிர்க்கு எல்லாமே மனோ அப்பா செல்வம் தான். கதிர்க்கு அவங்க மாமா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் உலகம். அவன் உலகத்தில் வேறு யாருக்குமே இடம் இல்லை. மனோ பற்றி சொல்லணும்னா அவன் ஒரு சாக்லேட் பாய். ஜாலியாக ஊரை சுற்றிட்டு எதை பற்றியும் பெருசாக கவலைப்பட மாட்டான். லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். இவனை பற்றி போக போக பார்க்கலாம். மனோவுக்கு கூட பிறந்தவங்க 3 பிரதர்ஸ். ஆனால் கதிர் தான் எல்லாமே. விக்னேஷ் கொஞ்சம் ஓவர் புலம்பல் கேஸ் தான், ஆனால் ரொம்ப நல்ல பையன். சாமி நம்பிக்கை அதிகம். ஓவர் சென்டிமெண்ட் பார்ட்டி. கதிர் சென்னையில் ஒரு ஃப்ளாட் வாங்கி அங்கே தான் இருக்கான். அங்கே தான் மனோ அண்ட் விக்னேஷ் தங்கி இருக்காங்க. சரி இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். கதிர் ரெடியாகி வந்தான். கிளம்பலாமா? தான் நான் ரெடிடா என்றான் விக்னேஷ். நைட்டுக்கு சாப்பிட்டு வந்துடுவீங்கல்ல என்றான் மனு. டேய், நீ வேலைக்கு போகலையா என்றான் விக்னேஷ். அதானே. இல்லை மச்சான், இன்னைக்கு போகிற மூடு இல்லை என்றான் மனு. இவன் மொழியே சரியில்லையே என்றான் விக்னேஷ். இங்கே பாரு, நான் செகண்ட் ஷிஃப்ட் தான், வந்துடுவேன். ஃப்ரெண்ட் அது இதுன்னு எப்படியாவது கூட்டிகிட்டு வந்தால் கொலை பண்ணிடுவேன் என்றான் கதிர். மச்சான், என்னடா என்னை பார்த்து இப்படி சொல்லிட்ட, என்ன நம்ப மாட்டியா என்றான் மனு. சத்தியமாக மாட்டேன்டா, என் பைக் சாவியை எடுத்துக்கொண்டு சென்றான் கதிர். உனக்கு தேவையா என்று அவன் பின்னால் சென்றான் விக்னேஷ். கதிர் விக்னேஷை இன்டர்வியூக்கு விட்டு சென்றான். கதிர் ஆஃபீஸ். ஹாய் கதிர் என்று சிரித்து கொண்டே அவன் அருகில் வந்தாள் இனியா. ஹாய் என்று சாதாரணமாக சொல்லிவிட்டு அவளை கடந்து சென்றான் கதிர். இனியா அவனையே பார்த்து கொண்டு இருந்தாள். ஹலோ மேடம், இது உனக்கு தேவையா? அவன்தான் ஒரு சிடுமூஞ்சுன்னு தெரியும்ல என்றான் புஷ்பா. அவன் அப்படி இருக்கிறது தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவனுக்கு எப்படியாவது கவுத்துக்கணும்டி என்றாள் இனியா. எனக்கு என்னமோ நீ தான் மண்ணாக்கவா போறியோன்னு தோணுது என்றாள் புஷ்பா. என்ன சொன்னா அந்த பொண்ணு என்றான் கிஷோர். அவ கிடைக்கிறா, வேலையை பாரு என்றான் கதிர். எனக்கு என்னமோ உன்னை சைட் அடிக்கிறான்னு தோணுது என்றான் கிஷோர். எனக்கு என்னமோ நீ என்கிட்ட அடி வாங்க போறன்னு தோணுது என்றான் கதிர். எப்பா சாமி, ஆளை விடு, பாஸ் கூப்பிடுறாரு என்று அவன் சீட்டுக்கு சென்றான் கிஷோர். கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? நெக்ஸ்ட் என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பாக கேளுங்க. வீணி அடி நீ எனக்கு.